ஈவினிங்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான், அம்மு, ஐரா நாங்கள் 3 பேருமே வெக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ வாகமன் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அடுத்து வந்துட்டு வர்க்கலா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் எல்லாத்தையும் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. நாங்கள் டோட்டலாக 5 டேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு போகிறதுக்கே 1 டே ஆகிடும். அண்ட் 2 நாள் வந்துட்டு வாகாமனில் அண்ட் 2 டேஸ் வந்துட்டு வர்க்கலாவில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இவ்வளோ நாள் வந்துட்டு நாங்கள் வந்து ட்ரிப் அப்படிங்கிறது பிளான் பண்ணதே இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் மாஹி போனப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் தான் நாங்கள் போயிருந்தோம். அதுவும் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டைமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தான் இந்த தடவை தான் ரொம்ப அதிகமான டேஸ், அதாவது 5 டேஸ் வந்து நாங்கள் போகிறோம். ஸோ ஃபைனலி நாங்கள் 3 பேரும் எல்லாத்துக்கும் டாடா பாபாய் சொல்லிட்டு வெக்கேஷனுக்கு கிளம்பியாச்சு. ஐரா அந்த கார்னர் கிராஸ் பண்ற வரைக்கும் டாடா பாபாய் சொல்லிட்டே இருந்தாங்க. கிளம்பின உடனே நிறைய விஷயங்கள் வந்து என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஐராவை சேஃபா பாத்துக்கணும், கரெக்டா அவளுக்கு ஃபுட் கொடுக்கணும், அண்ட் ஸ்லீப்பிங் வந்துட்டு கரெக்டா இருக்கணும், எந்த திங்ஸையுமே தொலைக்காம பத்திரமா வரணும், எந்த ரிஸ்க்குமே இருக்கக்கூடாது, எல்லாமே சேஃபா இருக்கணும். ஸோ இது எல்லாமே என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் அம்மும் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியே பெட்ரோல் வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் ஏரும் வந்துட்டு 4 டயருக்கு வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதனால ஒரு ஸ்டாப் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ என் ஹேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் இருக்கும்போதும் சரி, லோக்கலில் திருப்பூரில் வெளியே போகும்போதும் சரி, எப்பவுமே நான் ஃப்ரீ ஹேர் விட்டதே இல்லை. ஸோ இந்த மாதிரி வெக்கேஷன் வரும்போது தான் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். அண்ட் ஹேர் கட் பார்த்தீங்கன்னா இந்த வெக்கேஷனுக்கு தான் கட் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் டைம் வந்து சவுந்தோட ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து சவுந்து கட் பண்ணணுன்ட்டு இருக்கும்போது ஸோ எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. சொல்லிட்டு சரி நானும் போய் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நாம பைபாஸ் வந்து ஏற போகிறோம். ஸோ பைபாஸ் ஏறிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு கேரளா வந்து ரீச் ஆயிடலாம். ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து லிஃப்ட் கட் பண்ணாலே நம்ம வந்து கேரளா ரோட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இங்கிருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா 1.5 மணி நேரத்துக்கு வந்து பைபாஸ் ரோட்ல தான் டிராவல் பண்ண போறோம். ஸோ ஐரா வந்து தூங்குற டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துல அப்படியே தட்டி கொடுத்தோம்னா தூங்கிடுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டோல் கேட்டுக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்க ஐராமா வந்துட்டு நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே தட்டி கொடுக்கவே தூங்கிட்டாங்க. இப்போ நான் பேக் சைடில் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. பின்னாடி வந்து இருக்கிற தலகாணி, பெட்ஷீட் எல்லாத்தையுமே போட்டு பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். பயங்கர சாஃப்டா இருக்கு. ஸோ ஐரா வந்து பின்னாடி படுக்க வச்சிடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப தூரம் இருக்கும்போது ஐரா வந்து கையிலேயே வச்சுட்டு தூங்க முடியாது. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா அவங்க சூப்பர் சாஃப்டா சூப்பரா தூங்கலாம். இங்க பாருங்க இந்த மவுண்டைன் பார்க்கறதுக்கு அப்படியே யானை படுத்திருக்க மாதிரியே இருக்குல்ல. அம்மு தான் எனக்கு கூப்பிட்டே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸே பண்ணேன். ஸோ ஐரா வந்து குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. ஸோ இப்பதான் வந்துட்டு அவங்க ரியலைஸே பண்றாங்க, ஓ நம்ம வீட்டில் இல்லை கார்ல போயிட்டு இருக்கோம்னு சொல்லி சுத்தி சுத்தி ரோடு ஃபுல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு நாங்க சாண்ட்ல விளையாடுறதுக்காக டாய்ஸ் வாங்கியிருந்தோம். அப்படியே அது கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. ஸோ அப்படியே அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போதே முடிச்சிடலான்ட்டு பார்த்தேன். ஸோ நான் வீட்லயே ஐராக்கு வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ டிராவல்லே நம்ம வந்து ஊட்டி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஐராவும் நல்லா சாப்பிட்டாங்க. இப்போ வந்து நம்ம டனல்குள்ள போறோம். இவ்வளோ பெரிய மவுண்டைன். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு அவங்க டனல் கட்டியிருக்காங்க. ஸோ நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை போயிருக்கேன். இது என்னோட செகண்ட் டைம். நான் இந்த மாதிரி டனல்ஸ் வந்து கொரியன் சீரிஸ்ல நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நானே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஸோ இது ரொம்ப லென்த்தா இருந்துச்சு. அப்ப இது எவ்வளோ பெரிய மவுண்டைன்னு அப்பதான் நான் ரியலைஸே பண்ணேன். இது போகுது போகுது போயிட்டே இருக்கு. கரெக்டா அம்மு இந்த டனலுக்குள்ள செம்ம ஸ்பீடா வந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நீங்க இந்த மாதிரி டனலுக்குள்ள போயிருக்கீங்கன்னா எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வேற எங்கெங்க இருக்குன்னே எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த்தா போகும் ஆக்சுவல் ஃபுட்டேஜ் போட்டா. ஏன்னா அவ்வளோ பெருசு இந்த டனல். ஸோ ஃபைனலி நம்ம டனல்ல இருந்து வெளியே வர போறோம். இப்போ கரெக்டா வெளியே வரும்போது நான் ஸ்லோ பண்ணிட்டேன். அப்பதான் இதோட வியூ வந்துட்டு செம்ம அழகா இருக்கும். இந்த டனலை தாண்டின உடனே நம்ம அபிஷியலா கேரளாக்குள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கேரளாக்குள்ள தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பைபாஸ் ரோட்ல இருந்து உள்ள சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல போகும்போது அவ்வளோ கூலிங்காவும் இல்ல, அவ்வளோ வெயிலாவும் இல்ல. ஸோ மைல்டான டெம்பரேச்சர் தான் இருந்துச்சு. அண்ட் பிளேஸ் நேச்சர் சூப்பரா இருந்துச்சு பார்க்க. ஐராவும் செகண்ட் ரவுண்ட் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐரா தூக்கினதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் கை கால் நீட்டி உட்கார முடியும். இல்லைன்னா மடியிலே படுத்துட்டு இருப்பாங்க. என்ன நாங்க 2 பேரும் இன்னும் லஞ்ச் சாப்பிடலே தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ எங்க 2 பேத்துக்கும் மத்தியானம் வீட்லயே செஞ்சு நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா வீட்லயே எடுத்துட்டு வந்துட்டேன்னா இதுக்கப்புறம் 5 டேஸ்மே நம்ம வெளியே ஹோட்டல்ல தான் சாப்பிட போறோம். ஸோ இன்னைக்கு மத்தியானம் ஆச்சு நம்ம வீட்லயே எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தோம். வர வழியிலேயே
ஒரு இடத்துல நிறுத்தி நானும் அம்முவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாரி என்னால அது வீடியோ எடுக்க முடியல. இப்போ டீ பிரேக். ஸோ நம்ம வந்து இப்போ இன்டீரியர்ல இருக்கோம். பட் ஆனா ரொம்பவே வில்லேஜ் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு டீ கடை தான் கண்ல பட்டுச்சு ரொம்ப நேரமா தேடி. நான் இந்த ட்ரிப்காகவே ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஸ்டாண்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அத வச்சு தான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எந்த மாதிரியெல்லாம் ஆங்கிள்ல வந்துட்டு வீடியோஸ் எடுக்க முடியும்னு. கார் நின்ன உடனே ஐரா எந்திரிச்சிருவாங்க. ஸோ எந்திரிச்சு லைட்டா சினுங்குனாங்க. அப்புறம் தோள்ல போட்டு தட்டி கொடுத்த உடனே அமைதியாயிட்டாங்க. இந்த கடைக்கு 2 கடை பக்கத்துல தான் மாட்டுப்பால் கடை இருந்துச்சு. ஸோ அங்க ஐராக்கு பாட்டில்ல ஃபில் பண்ணிட்டு ஃபிளாஸ்க்லயும் ஃபில் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். போற வழியில ஐரா பாலும் குடிச்சு முடிச்சிட்டாங்க. இப்ப வெளியே கை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா சிரிப்பாங்கன்னு. கியூட்டா இருக்குல்ல. ஸோ லைட்டா சிரிச்சுட்டு அப்படியே வெளியே வேடிக்கை பார்க்குறாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. சில டைம் ஐரா பார்க்கும்போது சிரிக்கும் போதெல்லாம் மெச்சூர் ஆனவங்க சிரிக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கே சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். அது அப்படியே அவங்க அப்பாவோட ஷேடு தான் அவளுக்கு ஃபுல்லாவே. வாகமன் போறதுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே நம்ம ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ நாங்க இங்கேயே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம். பட் ரூம்ஸே கிடைக்கல. ஸோ கொஞ்சம் தள்ளி தான் ரூமே கிடைச்சது ஆக்சுவலி. இப்போ நாங்க கூகுள் மேப் காட்டுற வழியில தான் போயிட்டு இருக்கோம். இங்க போற வழியில பாருங்க குட்டி ஃபால்ஸ் இருந்துச்சு. ஸோ அழகா இருந்துச்சு. அங்கங்க மவுண்டன்ல வந்துட்டு ஃபால்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது இங்க. இப்போ நாங்க ஆக்சுவல் வாகாமன் ரூட்ல போகல. ஸோ கொஞ்சம் தள்ளி வேற ரூட்ல வந்து போயிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் வில்லேஜ் சைடா கொஞ்சம் ரோடு எல்லாமே பயங்கர கர்வ்ஸா தான் இருந்துச்சு. கூகுள் மேப் இருக்க கவலை எதுக்குன்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்துட்டே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு இந்த வியூஸ் பார்க்கறதுக்கு. மெயின் ரோட்ல போயிருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ ஃபைனலி நம்ம ரூமுக்கு ரீச் ஆயாச்சு. இங்க வியூ பாருங்க பயங்கரமா இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே பெரிய மவுண்டன் தான். நடுவுல இந்த ஒரு பில்டிங் மட்டும் தான் இருக்கு. சிட்டிக்குள்ள மெயின்ல வாகாமன்ல ரூம் கிடைச்சிருந்தாலும் இந்த மாதிரியான பெஸ்ட் லொகேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ உங்க கிளைமேட் வந்துட்டு சில்னஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஈவினிங் ஆக ஆக ஐராவும் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. நீங்க இங்க இந்த ட்ரெயின்ல போயிட்டீங்க, அங்க வந்து லோக்கல் ஃபெசிலிட்டிஸ் தான் யூஸ் பண்ணணுங்கும் போது நீங்க மெயின்ல வந்து ரூம் பார்த்துக்கலாம். இல்ல நீங்க கார் ஓனா எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் இன்டீரியர்ல நீங்க ரூம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும். அம்மா உள்ள ரிசப்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நான் வெளியே வியூஸை கவர் பண்ணலான்ட்டு இருந்துட்டேன். இந்த பேண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிருங்க. பேக்ரவுண்ட் வியூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு. இங்க வாகமன்ல மார்னிங்ல அவ்வளோ சில்னஸ் இல்லைங்க. ஈவினிங் ஆக ஆக தான் பயங்கர சில்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பெரிய ஹில் ஸ்டேஷன் இல்லை. இது வந்து சின்ன மவுண்டன் சின்ன ஹில் ஸ்டேஷன். ஸோ நீங்க மினிமலா நீங்க வந்துட்டு கிளைமேட்டை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்க இந்த மாதிரி வாகமன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சுங்க. ரூம் வந்து சூப்பரா இருந்துச்சு. 5 பேர் இந்த ரூம்ல படுக்கலாம். அவ்வளோ பெரிய பெட் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு எல்லாமே. இங்க திங்ஸ் வைக்க கபோர்டே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் உள்ள செப்பரேட்டா ஒரு ரூம்லயே ஃபுல்லா ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ரூம் ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்போ வெளியே போய் கொஞ்சம் வியூவை பார்க்கலாம். ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு சூப்பரான ஒரு மவுண்டன் வியூ வந்து கிடைக்கும். இப்போ நான் இந்த வெக்கேஷன் எப்படி பிளான் பண்ணணும்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா லீவ் வந்து அம்முவோட லீவ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து வெக்கேஷன் பிளான் பண்ண முடியும். அண்ட் அம்முக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் லீவ் வந்துட்டு ஒரு 5 days லீவ் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு சவுத் இந்தியாவிலேயே போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆல்ரெடி ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போயிருக்கனால ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம். ஸோ கேரளாவில் பேஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா வாகமன் வந்து புதுசாக இருந்துச்சு. அம்மு தான் இந்த பிளேஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. முக்கியமாக வாகமன் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்காது. ஸோ ஐராக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ரூமில் இருக்கிற விண்டோ ஸ்லைடை வந்து ஓப்பன் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ அம்மு வந்துட்டு ஈஸியாக ஓப்பன் பண்ண உடனே அப்படியே வெளியே போயிட்டாங்க. ஏன்னா பயங்கர ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு இந்த வியூ. இங்கிருந்து பார்க்கும்போதே அந்த வியூ பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால நம்மளால் கிளியராக அந்த மவுண்டன் வியூ வந்து பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ ரீசெண்டாக நான் உருப்படியாக பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் செல்ஃபி ஸ்டிக் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணனால தான் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் நான் என்ன கவர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன நான் கவர் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ நான் மற்றவங்க எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிகிட்ருப்பேன். இந்த ட்ரைபாட் செல்ஃபி ஸ்டிக் இருக்கனால தான் இவங்க 2 பேத்து கூட சேர்ந்து என்னால மெமரிஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சது. இப்ப நம்ம ரூமோட பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. இங்க பாருங்க நான் ரூமையே மினி கிச்சனா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ஐராக்காக தான். ஐராக்காக நான் எல்லா திங்ஸுமே நான் மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ எலக்ட்ரிக் ஸ்டவ், அரிசி, பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, நெய் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ வர வழியிலே வந்து பால் வந்து நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்ப பால் காய்ச்சிட்டு ஐராக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு டின்னர் தான் நம்ம வந்து குடுக்க போறோம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் அவல வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நான் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இதுலயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம பால் மட்டும்
ஹாட் பால் மட்டும் வாங்கிட்டோம்னா, இத போட்டு நம்ம ஹாட் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாலே இது நல்லாவே ஒரு ரெடிமேட் செர்லாக் மாதிரி இது வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப வந்து ரெடி பண்ணியாச்சு. ஐராக்கு வந்துட்டு ஊட்டி விட்டுறலாம். ஐராம்மா பசில இருந்தாங்கன்னா, டக் டக்குன்னு வாங்கிருவாங்க. பசி இல்லைன்னா, லைட்டா அந்த வாயில ஃபுட்டு பட்டு அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்போது தான் அவங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ லைட்டா வாயில டச் ஆன உடனே தான் அதுக்கப்புறம் கன்டினியூவா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இப்ப நாங்க 3 பேரும் வெளிய போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா, எங்க 2 பேத்துக்கும் டின்னர் அங்க இல்ல. ஸோ நான் சொன்ன மாரி நாங்க ரொம்ப இன்டீரியர்ல இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால அங்க நியர்பை ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்ல. இவங்களும் வந்துட்டு நாங்க லேட்டா வரனால அவங்க அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ நாங்க போயிட்டு மேகி பாக்கெட் ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு, இங்கேயே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இங்க வந்து கிச்சன் ஃபெசிலிட்டீஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இங்க வந்துட்டு பாத்திரம் எல்லாமே அவங்களே வச்சிருந்தாங்க. ஸோ சீக்கிரமா மேகி செஞ்சுட்டு நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம். ஸோ நைட் டைம்ங்கனால கொஞ்சம் லைட்டாவே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க இல்லையா? சில்லுன்னு கிளைமேட்ல சூடா மேகி சாப்பிட்டா செமையா இருக்கும்னு. ஸோ கரண்ட்லி நாங்க அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். இங்க கிளைமேட் ரொம்ப சில்லா இருக்கு இப்போ. கரெக்ட்டா நாங்க மேகி செஞ்சு சாப்பிடும்போதுட்டு, அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ரியாலிட்டிக்கு வந்த மாரி இருந்துச்சு. ஸோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் வந்துட்டு ஐரா கூட வந்துட்டு அம்மு விளையாண்டுட்டு இருந்தாங்க. புது இடங்கிறதுனால ஐராவ தூங்க வைக்கிறதுக்குள்ள நாங்க ஒரு வழியாயிட்டோம். இது வாகமன்ல எங்களோட ஃபர்ஸ்ட் டே மார்னிங். நைட் லேட்டா தூங்குனனால மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சன்ரைஸ் ஃபுல்லா வந்தக்கப்புறம் தான் நாங்க எந்திரிச்சே பார்த்தோம். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில்லுன்னு இல்லாம கொஞ்சம் ஹாட்னஸ் கலந்த மாதிரி இருந்துச்சு. காலையில எந்திரிச்ச உடனே லைஃப் வந்து ஒரு மிஷினிசமா இல்லாம ஃபோன், லேப்டாப், டிவி, ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம, இந்த மாதிரி நேச்சரான ஒரு சில்னஸ ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ப்ளசன்ட்டா இருந்துச்சு. ஸோ அம்மு, ஐரா 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அம்மு இப்ப தான் லைட்டா கண்ண முழிச்சாங்க. ஐரா லைட்டா வந்துட்டு எந்திரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நானும் செம குளிரா இருந்துச்சு. ஸோ ஸ்வெட்டர் போட்டுட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து ஐக்கியமாயிட்டேன். இவ லைட்டா வந்துட்டு நம்ம விண்டோ வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான், விண்டோல ஃபுல்லாவே வாட்டரிக்கா இருந்துச்சு. ஸோ ஐஸ் வந்துட்டு அந்த மாதிரி வாட்டரிக்கா வந்துட்டு சேஞ்சா இருந்துச்சு. நான் அதில ட்ராப் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் ஸ்லைட் ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த சில்னஸ் அண்ட் சன்ஷைன் 2மே ஒரே டைம்ல வந்துட்டு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஐரா தூக்கிட்டு வெளிய வந்துட்டு சீனரீஸ் வந்து காட்டிட்டு இருந்தேன். ஸோ நம்ம மேல பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ ஐராவ கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஐராவும் கிளம்பிட்டோம். நாங்க 2 பேரும் வெளிய வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோலாம் குளிரவே இல்ல. ஸோ நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துச்சு. குட்டி, குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் ஐரா வந்துட்டு ஊஞ்சல்ல உட்கார வச்சுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். இந்த ஊஞ்சலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, பெரிய, பெரிய மவுண்டெயின்ஸ் வியூ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்கறதுக்கே செம்மையா இருந்துச்சு அந்த பிளேஸு. அண்ட் இங்க வந்துட்டு ஃபாக் வந்து கம்மியா இருக்கனால, உங்கனால அந்த மவுண்டன் வியூ வந்து கிளியரா பார்க்க முடியுது. இல்லைன்னா அந்த மவுண்டன் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு மாதிரி பனிமூட்டம் வந்து மூடிரும். ஸோ கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ரூமுக்கு வந்து பார்க்கும்போது, அவங்க இட்லி, புட்டு, கொண்ட வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து குடுத்துருந்தாங்க காம்ப்ளிமென்டரியா. ஸோ ஃபைனலி நான் ரெடியாகி முடிச்சுட்டேன். அம்மு, ஐரா 2 பேருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஐராவ ரெடி பண்ணதுக்கு அப்புறமா, ஐரா ஒரு இடத்துல உட்காரவே இல்ல. பயங்கர ஆக்டிவா இருந்தாங்க. ஸோ இப்ப நாங்க 3 பேருமே வெளிய கிளம்பிட்டோம். இனி வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு நைட் தான் வர மாதிரி நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நாங்க வாகமன் தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும் வாகமன்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ரூம் இருக்கு. ஸோ அந்த டிராவல் தான் நம்ம வந்து இப்ப போயிட்டுருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஐரா மேல வந்து எவ்ளோ அழகா சன்ஷைன் படுது பாருங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் கிளைமேட்ட விட கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. ரொம்ப கிளைமேட் வந்துட்டு இங்க சில்னஸ் அந்த மாதிரி கிடையாது. பட் நைட் டைம்ல வந்துட்டு நல்ல சில்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இங்க நெறைய டீ ஃபாரஸ்ட் இருக்கு. திரும்புற இடம் ஃபுல்லா டீ ஃபாரஸ்ட் தான் இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் போகறதுக்கு முன்னாடி டீ வந்து வாங்கிட்டு போணும் அப்படின்னு சொல்லி நெனச்சேன் நானு. இப்ப நாங்க வாகாமன்ல இருக்க மெடோஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இப்ப வந்து வெளிய வந்து நம்ம பிரெட் ஆம்லெட், மிளகா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க பயங்கர வெயில், வெயில் கொளுத்தி எடுக்குது. அதுவும் இல்லாம மொத்த ஊருமே இங்க தான் இருக்கும் போல. செம கூட்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் உள்ள வந்துட்டு பார்க்கிங்க்கு கூட இடம் இல்ல. ஸோ இங்க பார்க் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ ஐராவும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்டு வேற எங்கேயாச்சும் போலாமா? இல்ல மெடோஸ்க்கே போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்க போறோம். ஸோ நெறைய கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அங்க வந்துட்டு பயங்கர ரஷ்ஷாவும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வெயிலும் பயங்கரமா இருக்கு. ஸோ ஐராவுக்கு அங்க கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு யோசிக்கணும். ப்ளஸ் வந்துட்டு பிளேஸ் ஒர்த்தா இருக்குமா இப்போ போனா அப்படிங்கிறதும் யோசிக்கணும். ஸோ நெறைய யோசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு
வேறு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பிரெட் ஆம்லேட் அப்புறம் மிளகா பஜ்ஜிலாம் சுட சுட போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தங்கல் பாறைக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு வாகாமன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க மேல நெறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹைக்கிங் மாதிரி. மேல வந்து வியூஸ் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க வந்துட்டு நெறைய முஸ்லிம்ஸ் வந்துட்டு போறாங்க. ஸோ நானே வந்து கார்ல பார்க்க முடிஞ்சது. அண்ட் இது வந்து ஒரு முஸ்லீம் பேஸ்டு. ஸோ அவங்க ரிலிஜியன் பேஸ்ட் ஒரு பிளேஸ் அப்படின்னும் நான் வந்து கேள்விப்பட்டேன். அண்ட் இங்க நெறைய முஸ்லிம்ஸ் வந்துட்டு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்து இங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ ஐரா வந்து தூங்கி எந்திரிச்சுட்டாங்க. ஸோ ஃபைனலி ஐரா வந்து குட்டி ஹைக்கிங்க்கு வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம வந்து பேக்ல தேவையான எசென்ஷியல் பொருள் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹைட்டா நடக்க போறோம் இல்லையா? ஸோ ரொம்ப வெயிட் வந்து தூக்கிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி நெனச்சோம். ஸோ ஐரா எந்திரிச்சனால அம்மு வந்து ஐராவ தூக்கிக்கலாம். நான் வந்து பேக் தூக்கிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். இங்க நான் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணேன். இங்க முஸ்லிம்ஸ் எல்லாருமே தொழுகறதுக்கு வந்து தனியா பிளேஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஸோ தொழுகுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, பாய்ஸ்க்கு தனியாவும், கேர்ள்ஸ்க்கு தனியாவும் செப்பரேட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஐரா அம்மா நடக்க ஸ்டார்ட் பண்ணாலே 2 பேரும் 2 சைட்ல கை புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் இந்த பக்கம், அம்மு அந்த பக்கமும் புடிச்சு நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மு வந்துட்டு எவ்வளோ தூரம், எந்த வழின்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழ ரொம்ப லோவா தாங்க இருக்கும். ஆனா போக போக அதோட அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ நான் ஃபீல் பண்ணும்போது தான் எனக்கு அந்த பயமே தெரிஞ்சுச்சு. ஸோ ஐராவும் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஐரா வந்துட்டு பழனி படியே ஏறியிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு படிங்க இருக்காது. ஒரு மாரி பாறை மாரி இருக்கும். ஸோ பாறையில ஏறுற மாரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா தான் இருக்கு. பட் அந்த வியூ பார்க்கறதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லா போனோம்னா, கண்டிப்பா சேஃபா நம்ம மேல போய் ரீச் ஆயிட்டு வந்துடலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம இங்க மேல போயிட்டு கீழ வரதுக்கான ஃபுல் டோட்டல் ரிஸ்க் வந்து நாம தான் எடுக்கணும். ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லா மேல போயிட்டு கீழ வரணும். பிகாஸ் இங்க எந்த கைடன்ஸும் கிடையாது. இங்க புடிச்சு நடக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ பெர்ஃபெக்ட்டான ஸ்டெப்ஸும் கிடையாது. பாறையில ஏறுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க பார்க்க முடியும் வயசானவங்கலாம் சூப்பரா ஏறி போவாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கண்டிப்பா அங்க கிடைக்கும். ஸோ நீங்க தான் பார்த்து சேஃபா நடந்து போணும். எட்ஜஸ்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். ஏன்னா லைட்டா ஸ்லிப் ஆனா கூட அவ்வளோதான். பட் வியூஸ் வந்துட்டு அதுக்கு ஒரு சான்ஸே இல்ல. செம்மையான வியூஸ் வந்து உங்களால அங்க பார்க்க முடியும். பட் நாங்க போன டைம் கொஞ்சம் வெயில் இருந்தது. பட் அந்த வியூ பார்க்கும்போது அது அவ்வளவா தெரியவே இல்ல. ஸோ அந்த ஃபாக் இல்லாதனால அந்த மவுண்டெயின்ஸ்லாம் கிளியரா நம்மனால பார்க்க முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இங்க நல்லாவே தெரியும். பாறையில எப்படி ஏறி போகணும்னு பாருங்க. ஸோ வெயிட் வந்து நீங்க கம்மியா எடுத்துட்டு போகிறது பெட்டர். அம்மு ஐரா தூக்கிட்டனால நான் பேக்க தூக்கிட்டேன். பட் ஏறும்போது தான் பேக் பின்னாடி அப்படி இழுத்துச்சு எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பாறை வந்துட்டு ரொம்ப மேடா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு லேயர் நம்ம கிராஸ் பண்ணும்போதும் அந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சு. சூப்பர் நம்ம இவ்ளோ தாண்டி வந்துட்டோமா அப்படின்னு ஒன் சைடு பார்த்தாலும், திரும்பி மேல பார்க்கும்போது, ஓ மை காட்! இன்னும் இவ்ளோ பிளேஸஸ் இருக்கா? அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அண்ட் நெறைய ஃபோட்டோஸும் போற வழி ஃபுல்லா எடுத்துட்டு போனோம். ஸோ இந்த மாதிரி ரோடு தான் சில பிளேஸஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நீங்க பாறை மேல ஏறி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த வழி பார்த்தீங்கன்னா, குட்டி பாறை வந்துட்டு இருக்கு. ஸோ சென்டர்ல வந்துட்டு ஒரு வே மாதிரி போட்டிருக்காங்க. நெறைய டூரிஸ்ட்டும் உங்களால அங்க பார்க்க முடியும். மேக்ஸிமம் நெறைய பிளேஸ்ல ஐரா தான் நடந்து வந்தாங்க. ஸோ ஃபைனலி ஒரு இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துருக்கோம். ஸோ அந்த பாறையோட ஷேப்பே பாருங்க பயங்கர ரிஸ்கியா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு நாங்க கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். ரொம்ப தூரம் போகலான்னு ஐடியா இல்ல. எட்ஜுக்கு போணும்னா எனக்கு வந்துட்டு ஒரு தோணல. ஏன்னா பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருந்தது. ஸோ ஒரு அளவுக்கு ரீச் ஆகலாம்னு நெனச்சோம். இந்த பாறைய பார்த்த உடனே பேசாம திரும்பியே போயிரலாமா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அம்மா எப்படி நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்க. ரொம்ப பயமா இருந்துச்சு. என் மூஞ்சியிலேயே உங்களுக்கு தெரியும். பீதியில தான் நான் நடந்தே போயிட்டுருந்தேன். அவ்ளோ பயமா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருந்துச்சு. ரொம்ப மேடா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி போய் மேல ரீச் ஆன உடனே மறுபடியும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இந்த பிளேஸ பாருங்களேன்.
இந்த வியூ பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு எனக்கு அங்க வந்து ரீச் ஆன உடனே. பட் இதுக்கு மேல நான் கன்டின்யூ பண்ண விரும்பல. ஏன்னா, அங்க பாருங்க, அங்க எவ்ளோ மேல இருக்குன்னு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, வியூ எல்லாம் பார்த்துட்டு, அங்கருந்து நம்ம அப்படியே கீழ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நெறைய பேர் வந்து அந்த வழியா ஏறி போயிட்டுருந்தாங்க. பட் எனக்கு ஐராவ வச்சுக்கிட்டு அந்த வழியா போகறது இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கா தோணுச்சு. ஸோ நம்ம இந்த அளவுக்கு வந்து இந்த வியூஸ் பார்த்ததே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சு. ஏறி வர்றது கூட கொஞ்சம் ஈஸி தாங்க. ஆனா இறங்குறது பார்த்தா தான் உங்களுக்கு பயமே ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து வியூவ பார்த்தாலே கண்டிப்பா நம்ம கீழ விழுந்துருவோங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வந்துரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சரிவா இருந்துச்சு. கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனா கூட டைரக்ட்டா கீழ போய் விழுந்துருவோம். எனக்கு இங்கேருந்து இறங்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. நான்லாம் நார்மல் ஃப்ளோர்லயே விழுகுற ஆளு. ஸோ இந்த மாரி இடத்துல கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. உளுந்தா டீ எஸ்டேட் தான். போய் டீ இலைய பிடிச்சி தின்றுரு சரியா? வாடி. இறங்க பயமா இருக்குன்னு சொன்னதுக்கு, அம்மு எவ்ளோ ஆறுதலா பேசுறாங்க பார்த்தீங்களா? இந்த மோட்டிவேஷன கேட்டு தான் இப்ப நான் இறங்கணும் இந்த பாறைய. ஸோ அம்மு வந்துட்டு அப்படியே சைடு கிராஸ்ல வச்ச ரஜினி மாதிரி இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் ஃபாலோ பண்ணி நானும் அதே மாதிரி சைடா இறங்கலான்னு பார்த்தா, ஐரா இங்க தான் வந்துட்டு அப்படியே பயங்கரமா ஆடுறது, அது இதுன்னு பண்றது. ஸோ இந்த வழி பாருங்க, அப்படியே நடுவுல ஒரே ரோடு தான். சைடுல இந்த பக்கமும், அந்த பக்கமும் 2 பக்கமும் பயங்கரமான பள்ளம். ஸோ இது அப்படி நடந்து வரும்போது தான் செம்மையா இருந்துச்சு. அந்த பிளேஸ் நடக்கிறதுக்கே செம்மையா இருந்துச்சு. ஸோ ஐரா மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு நடந்தே போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வழியா ஒரு இடத்துக்கு போயிட்டு, கஷ்டப்பட்டு போயிட்டு, அந்த வியூவ பார்த்துட்டு, செம்ம என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஸோ ஐராவும் இந்த ஹைக்கிங் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்ன நைட் தான் கால் வலி பின்னி எடுத்துரும்னு நெனைக்கிறேன். ஸோ ஐராக்கு வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி தூங்க வைக்கணும். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில வந்துட்டு ஒரு போர்ட் போட்டிருக்காங்க. பட் எனக்கு இது கிளியரா என்னன்னு தெரியல. ஐ திங்க் டைமிங்ன்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ இப்ப நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னா, அட்வென்ச்சரஸ் பார்க் போயிட்டுருக்கோம். ஸோ நான் வழக்கம் போல ரூம்லயே ஐராக்கு வந்துட்டு லஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ட்ராவலே நாங்க வந்து ஐராக்கு வந்து ஊட்டி விட்டுட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, போட்டிங், ஸ்கை சைக்கிளிங், கிளாஸ் பிரிட்ஜ், ரோப் லைன் அந்த மாதிரி எக்கச்சக்க கேம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த பிளேஸே ஒரு அட்வென்ச்சரஸ் பார்க் தான். ஸோ கேம்க்கே ஸ்பெஷலா இந்த பிளேஸ் வந்து இருக்குங்க. முக்காவாசி நெறைய டூரிஸ்ட் வந்து இங்க தான் இருப்பாங்க. ஸோ நீங்க ஒன் டேவே அட்வென்ச்சரஸ் பார்க் வந்து நீங்க கண்டிப்பா பிளான் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லா கேம்ஸும் விளையாண்டு போறதுக்கே உங்களுக்கு வந்து ஒன் டே வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடும். இவரு ஸ்கைக்கிளிங் போறியா? ஸ்கை சைக்கிளிங் ஆ. அது ஜெயின் சிங்கி எப்படியும் பக்கத்துல பார்த்துட்டு அப்போ டிக்கெட் எடுத்துனா ஐரா ஹவுஸ் 2 பேர் உட்காடுறாங்க. ஆமா. சோலோவா போக முடியுதா கூட தனியாக உட்காந்துக்கலாம். ஐரா ஹவுஸ் கைரா ஒருத்தவங்க இருக்கவும் மாட்டாங்க. டிக்கெட்? 350 ரூபா. டிக்கெட் வாங்கிட்டு சாப்பிட்டா போய் வரலாம். இப்ப நானும் அம்மாவும் டிக்கெட் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இன்னும் நாங்க லஞ்சே சாப்பிடல. இப்ப நான் இந்த அட்வென்ச்சரஸ் பார்க்ல நடக்கிற ஆக்டிவிட்டீஸோட பிரைஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஸ்கை சைக்கிளிங்கும், ஜிப் லைனும் போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி லைன்ல நிக்கணும். அம்மு அங்க டிக்கெட் வாங்கிட்டு இருக்க கேப்ல சைட்ல இங்க என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்கு, ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நானும் ஐராவும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபுட் கவுண்டர் ஃபுல்லாவே இருக்குங்க. அண்ட் இந்த சைட்ல வந்துட்டு குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் டப்ல வந்துட்டு அந்த மாதிரி கைய வச்சு பிரஷர் குடுத்து அவங்க வந்து மூவ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி குட்டி பஞ்சி ஜம்பிங் வந்து அந்த பக்கம் சைல்டுங்களுக்காக வச்சிருக்காங்க. ஐராவும் இந்த வாட்டர் கேம் விளையாடணும்னு பயங்கர அழுக. இங்க வந்து செம கூட்டமா இருக்குங்க. ஸோ ஃபுட் ரெடியாக லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி லெமன் ஜூஸ் ஆச்சும் வாங்கி குடிக்கலான்னு சொன்னா ஐராவும் வேணும்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்காங்க. குட்டி மீசே வந்துருச்சு ஐராக்கு. பண்ண மாட்டேன் அப்படி. சரி பண்ண மாட்டடா. எடி போ. ஏத்த மாட்டாங்க அதில். அவங்க அப்பா வந்தது பயங்கர அழுக. மறுபடியும் விளையாடணும்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அப்பாவும் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பேபீஸ்க்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து வச்சிருக்காங்க. ஸோ குழந்தைங்கள நம்ம கார்ல உட்கார வச்சுட்டாங்கன்னா, இன்னொரு பெர்சன் வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல வந்துட்டு ப்ளே பண்ணி விளையாடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் ஐராக்கு அந்த வாட்டர் கேமோட ஏக்கம் வந்து குறையவே இல்ல. ஸோ இப்ப வந்து ஐராவ கார்ல உட்கார வைக்க போறோம். ஸோ இந்த பெர்சன் தான் ரிமோட் கண்ட்ரோல் கார்ல வந்துட்டு அந்த கார வந்து ஆப்பரேட் பண்ண போறாங்க. ஐரா வந்துட்டு வீல்ல திருப்புடா, கார் ஓட்டுடான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஐரா
பேக் சீட்ல உட்கார்ற மாதிரி டைட்டா புடிச்சு உட்காந்துருக்காங்க. பட் அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பயங்கர சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப இந்த வீடியோவ நான் வந்து ஸ்பீட் பண்றேன். ஏன்னா, இது வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கும். அதனால தான். என்ன கவலைன்னா, ஐரா ஏஜுக்கு இந்த ஒரு கேம் தான் ஐரானால விளையாடவே முடிஞ்சுச்சு. மத்த எந்த கேமுமே ஐரா விட பெரிய பசங்க விளையாடுற மாரி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தேன். அந்த வாட்டர் கேம் மட்டும் ஐரா விளையாண்டிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் டைம். ஸோ நான் ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வந்து நான் சாப்பிட்டதே இல்ல. ஸோ நான் அது வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஐராக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம குடுத்தோம். இப்ப நாம ஸ்கை சைக்கிளிங்காக வந்திருக்கோம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டோம். இங்க லைன் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் நின்னு தான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க வந்து பாராசைட்டிங் வந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப கிட்டலாம் வந்துச்சு. இங்க நான் லைன் நின்னுட்டு இருக்க டைம்ல ஐராவும், அம்முவும் பயங்கரமா ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அம்மு வந்து ஆல்ரெடி எல்லா கேமும் விளையாண்டுட்டு இருக்கனால, என்ன மட்டும் எல்லாத்தையுமே விளையாட சொல்லிட்டாங்க. இப்ப நான் ஸ்கை சைக்கிளிங் போகுற பில்டிங்க்கு மேல இருந்து பார்க்குறேன். ஸோ இந்த வியூ பாருங்க பயங்கரமா இருக்கு இல்லையா? இப்ப நான் களத்துல இறங்கறதுக்காக ரெடி ஆயிட்டேன். நான் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ரைட் எல்லாம் போனதே இல்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் சோலோவா போணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஹைட் வந்து இன்னமும் பயத்த ஏத்தி விட்டுருச்சு. ஸோ நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு சேஃப்டி எல்லாம் போட்டு, ஹெல்மெட்லாம் போட்டு சைக்கிள்ல உட்காந்தாச்சு. சரி நம்ம மெல்லமா பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது, சர்ருன்னு தள்ளி விட்டுட்டாங்க. அது இன்னும் பயமா இருந்துச்சு. கடவுளே கீழயே பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரெய்ட்டா பார்த்து ஓட்டிறணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா, கீழ சுத்தி பார்க்கும்போது பயமே இல்ல. இங்கிருந்து பார்க்கும்போது வியூ வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ ரிட்டர்ன் வரும்போது செம்ம ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு வந்தேன். ஸோ பயமே சுத்தமா இல்ல. செம்ம ஜாலியா இருந்துச்சு. இப்ப நான் ஜிப் லைனுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்கேங்க. ஸோ லைன் வந்துட்டு டக்கு டக்குன்னு மூவ் ஆயி போயிட்டே இருந்துச்சு. இப்ப நான் ரெடி ஆயி கிளம்பிட்டேன். ஐராவும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நான் செல்ஃபி ஸ்டிக்ல வீடியோ எடுத்துட்டே தான் நான் போக போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஜிப் லைன்ல போற வீடியோ வந்து ட்ரோன் ஷாட்ல எடுத்து உங்களுக்கு குடுப்பாங்க. பட் அது அவ்ளோ கிளாரிட்டியா இல்லையான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ நானே செல்ஃபி ஸ்டிக்ல ஃபோன் அட்டாச் பண்ணி கிளம்பிட்டேன். இங்கிருந்து நான் போறத அம்மு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சுத்தமா பயமே இல்ல. ஃபோன கீழ போட்றக்கூடாதுங்கிறது தான் மைண்ட்லயே இருந்துச்சு. லாஸ்ட்ல போய் ஸ்டாப் ஆகும்போது ஒரு பெரிய ஜர்க் இருந்துச்சு. அண்ட் ஜிப்லைன்ல வரும்போது அந்த வியூ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. என்னால இந்த எக்ஸ்பீரியன்ஸ மறக்கவே முடியாது. அங்கிருந்து ஜஸ்ட் 1 மினிட்ஸ்லயே நம்ம இங்க வந்து ரீச் ஆயிட்டோம். பட் இங்கிருந்து நான் அம்மு கிட்ட போகணும்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும். மைல்டா சன்செட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இங்கிருந்து ஒரு பைக் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து மாறி போயிட்டு இருந்தாங்க. சரி அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு நம்ம அங்க போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். கரெக்ட்டா அவங்க வந்தப்ப நான் கேட்டப்போ, ஓகே மேடம்னு சொல்லிட்டு ஏத்திட்டு போயிட்டாங்க. ஸோ ஈஸியா அங்க போய் ரீச் ஆயிட்டோம். அங்க நான் போய் பார்க்கும்போது, இன்னும் ஐரா அந்த வாட்டர் கேம விடாம புடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள குதிச்சிருவாங்க போல அந்த மாரி தான் இருந்தாச்சு. ஸோ ஃபைனலி க்ளோசிங் டைம் ஆயாச்சு. நாங்களும் கிளம்பியாச்சு. அங்கிருந்து பேக் கேட் வழியா தான் நாங்க வெளிய வந்தோம். ஸோ வெளிய வந்த உடனே இங்க மெயினான வாகாமன்ல வந்துட்டு நம்ம வந்து டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஐரா எங்கன்னு தானே பார்க்குறீங்க. இங்க பாருங்க. சைட்ல மேடம் வந்து பயங்கர டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வாகாமன் டே 2. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வாகாமன்ல இருந்து நம்ம கிளம்ப போறோம். ஸோ அம்மு ஐராவ குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. நான் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் மிரரே இல்லைங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் அந்த மாதிரி இல்லை. பாத்ரூமில் வேணால் ஒரு மிரர் இருக்குது. எனக்கு அங்கே போய் ரெடி ஆகிறதுக்கே பிடிக்கல. ஸோ அதனால தான் நான் ஃபோன் வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சு நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது. அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஈரமாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் திங்ஸ்லாம் கீழே வைக்கிறது வந்து சேஃப் இல்லை. அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸும் கீழே வைக்க முடியாது. ஸோ வெளியே தான் பண்ணி ஆகணும். ஸோ ஃபைனலி ஐரா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப ஐராவ ரெடி பண்ணிட்டு, நானும் ரெடி ஆயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ இப்ப நம்ம செக் இட் பண்ண போறோம். நானும் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டேன். ரெடிலாம் ஆயிரலாம். ஆனா ஐரா தான் டக்குன்னு என்ன கலைச்சு விட்டுருவாங்க. முடிய இழுக்கிறது, மூஞ்சி புரள்றது இதெல்லாமே பண்ணி கலைச்சு விட்டுருவாங்க. இது இன்னைக்கு வாகாமன்ல எங்களோட லாஸ்ட் டே. ஸோ மறுபடியும் டிராவல் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐராமாவும் ரெடி ஆயிட்டு பொம்மை கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம வெளியே வந்தாச்சு. நான் கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லி
சொல்லிட்டு ஐராவ தூக்கி வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நாங்க அங்கருந்து கிளம்புற கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டீ ஃபாரஸ்ட் இருக்கு. கீழ வந்து ஒரு குட்டி பாண்ட் இருக்கும். அங்க நெறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழ இறங்கிட்டோம். நாங்க அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அங்க வந்துட்டாங்க. அம்மு தான் ஐராவ வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, ஐரா நிக்கவே இல்ல. ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நான் சுத்தி சுத்தி வீடியோஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிருச்சு இந்த மாதிரி ஒரு கிரீனரி பார்த்து. நாங்க இங்கிருந்து கிளம்பி வாகமன் போறதுக்கே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. கேரளா லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஐராக்கு பார்த்தீங்கன்னா, ரூம்லயே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நாம வாகாமன்லருந்து கீழ இறங்கிட்டு இருக்கோம். கீழ இறங்கும்போது இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. கார நிறுத்தி இறங்கி கொஞ்சம் வியூ வந்து கவர் பண்ணிட்டு இருந்தேன். இங்கேருந்து பார்க்கும்போது ஹில் ஸ்டேஷன் செம்மையா இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க பனி அவ்வளவா இல்லனால வியூஸ் எல்லாமே சூப்பரா நம்மளால கவர் பண்ண முடியுது. பார்க்க முடியுது ஆக்சுவலி. இந்த ரோட வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த ரோடு வழியா தான் நம்ம போக போறோம். இங்க வியூலாம் பார்க்க சூப்பரா இருக்கு. கிளைமேட் தான் அடிச்சு தூக்குது. இப்ப நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற ரோட்டுக்கு வந்துட்டோம். நான் அந்த பில்டிங் கிட்ட இருந்து தான் நான் அந்த வியூவ வந்து கவர் பண்ணியிருந்தேன். இப்ப நம்ம எவ்ளோ கீழ வந்திருக்கோம்னு பாருங்க. நான் ஐராக்கு வந்துட்டு ரூம்லயே பிரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பாட வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு சாப்பிட்டதும் ஐரா கார் மேல ஏறி ஒரே ஆட்டம் தான். இறங்கவே இல்ல. அப்புறம் அவங்க அப்பா அது இதுன்னு பண்ணி தான் கீழயே இறக்குனாங்க. நாங்க ஆக்சுவலா கார் மேல உட்கார வச்சு போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சோம். மேடம் எந்திரிச்சு நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அங்கிருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம வர்க்கலா தான் போக போறோம். இங்கிருந்து வர்க்கலாக்கு ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து நம்ம வர்க்கலால தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். பயங்கரமான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோல தான் உங்களுக்கு கவர் பண்ண முடியும். இங்கிருந்து நாங்க ஆஃப்டர்நூன் கிளம்பி இருக்கனால அங்க போய் ரீச் ஆகுறதுக்கு பாத்தீங்கன்னா நைட் ஆயிடும். நாங்க ஆல்ரெடி அங்க ரூம் புக் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டா போய் அங்க ஸ்டே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு வந்து நாங்க வாகாமன் ட்ரிப் பத்தி ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விளாக் வந்துட்டு வெயிட்டிங்ல இருக்கு. வர்க்கலா விளாக். ஸ்டே டியூன். மறக்காம நீங்க அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. நெறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். நெறைய வியூ வந்து கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். நான் உங்க கௌசி.